2016 சைபேரியாவில் கொஞ்சம் நபர்களுக்கு புதுவிதமான ஒரு நோய் வருது. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங். கிட்டத்தட்ட இது இந்த காலத்தில் வந்த நோய் கிடையாதுப்பா, இது ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ் பரவும் போது எத்தனை நபர்களுக்கு பரவுது அப்படின்னா ஒரு 20-22 நபர்களுக்கு பரவிருச்சு. ஒரு 16 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இதில் இறந்துடுறான். அப்படி இறக்கும்போது தான் தெரியுது, ஓகே, இந்த ஆந்த்ராக்ஸால மனித உயிர்களும் ஏற்படலாம், உயிரிழப்பும் ஏற்படலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 2016 வந்த ஆந்த்ராக்ஸ் அதுக்கு முன்னாடி எப்போது அந்த இடத்துக்கு வந்திருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1941 காலகட்டத்தில். 1941 இப்படி ஒரு அவுட் பிரேக்கே இல்லாத ஒரு காலகட்டம் இருந்து மறுபடியும் 2016 எப்படி ஆந்த்ராக்ஸ் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை தாக்கி இருக்கும். அதுக்கு காரணம் பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெர்மாஃப்ரோஸ்ட் மற்றும் COP27 அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைமேட் கிரைசிஸ், அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆர்டிக் ரீஜன், இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டது தான். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஜோம்பி வைரஸ். கடைசியா இந்த ஜோம்பி வைரஸை ரஷ்யாவிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? வெறும் ஜோம்பி வைரஸ் மட்டும்தான் இனிமே வருமா? கொரோனாலாம் ஜுஜுபி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற ஏதாவது வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை வைரஸை தாண்டி அடுத்ததாக என்னெல்லாம் வரப்போகுது இப்படின்னு சொல்ற பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 2016 கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நபர்களுக்கு ஆந்த்ராக்ஸ் பரவுது. அதுல 22 நபர்கள் கடுமையான அளவு பாதிக்கப்படுறாங்க. அதுல 12 அப்படி இல்லைன்னா 16 வயது மதிப்புத்தக்க ஒரு மனிதன் இறந்துடுறாங்க. ஸோ இப்படி ஒரு வைரலான செய்தி வெளியில வரும்போது தான் இந்த பெர்மாஃப்ரோஸ்ட்டை பத்தி எல்லாருமே தேடி படிக்கிறாங்க. இந்த பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க. மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஐஸ் கட்டி அப்படின்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்றுடன் ஒன்று லேயர் லேயரா சேர்ந்து பெர்மனண்டா ஃப்ரோஸ்டா இருக்கக்கூடிய ஐஸ் அப்படிங்கிறது தான் பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. நம்ம ஊரில் கொஞ்சமாக தோன்றணுன்னு எப்படி ஒரு பாறை வருதோ அதே மாதிரி இந்த சைபேரியா, ரஷ்யா, இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய அண்டார்டிகாலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே எல்லாமே இந்த மாதிரி பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு நகரம் மாதிரியே இருக்கும், இல்லாட்டி பெரிய ஒரு நிலம் மாதிரியே இருக்கும். அந்த நிலத்தில் கொஞ்சம் தோண்டி பார்க்கும்போது தான் தெரியும் அதுக்கு கீழே என்ன இருக்கலாம். இந்த மாதிரி பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது இருக்கலாம். 2020 நம்ம இப்படி ஒரு காணொலிலாம் பதிவு செஞ்சிருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு அனல் மின் நிலையம் அப்படியே இடிஞ்சு விழுகுது. காரணம் என்ன? இந்த அனல் மின் நிலையம் ஒரு லேண்ட்ல தான் வச்சிருக்காங்க. அந்த லேண்டுக்கு கொஞ்சம் கீழே பெர்மாஃப்ரோஸ்ட் இருந்திருக்கு. அந்த ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெர்மாஃப்ரோஸ்ட் என்ன செஞ்சிருக்கு, கரைஞ்சிருக்கு, தண்ணியா மாறி இருக்கு. ஸோ அந்த அனல் மின் நிலையம் கீழே விழுந்துருச்சு. இப்படிலாம் ஆக்சிடென்ட் ஆனது நம்முடைய வரலாற்றில் இருக்கு. ஸோ இதே மாதிரி பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதாவது பனி அப்படிங்கிறது உருகி வெள்ளமாக, தண்ணீராக மாறி வருகிறது. சரிப்பா, இந்த பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 23 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கான இந்த பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. பெர்மனன்ட்லி ஃப்ரோசனான லேண்ட். ஸோ 23 மில்லியன் சதுர கிலோமீட்டர், அப்போ பெரிய ஒரு நிலப்பரப்பு தான். சரிப்பா, 1 கிராம் பெர்மாஃப்ரோஸ்ட் எடுத்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஐஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ 1 கிராம் அந்த பெர்மாஃப்ரோஸ்ட் எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நூற்றுக்கணக்கான குட்டி உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், ஒரு செல் உயிரி, பாக்டீரியா, வைரஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதனால் மனிதர்கள், இந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன எச்சரிக்கைக்கு வராங்க. இந்த கிளைமேட் கிரைசிஸ் அப்படிங்கிறது, அதாவது உலகம் வெப்பமயமாதல் அப்படிங்கிற காரணமாக ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய, அண்டார்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாமே உருகுகிறது. இந்த பனிப்பாறைகள் அப்படிங்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது. பனிப்பாறைகள் அப்படிங்கிறது சமீப காலத்தில் உருவானதாக இருக்கலாம், ஆனால் பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது அதற்கு முந்தைய காலத்தில் உருவானதாக இருக்கலாம். ஸோ பனிப்பாறைகள் உருக இங்கே நமக்கு கடல் நீர் மட்டம் உயர்கிறது, சென்னைலாம் சீக்கிரமாக முங்கிரும்பா, மும்பைலாம் முங்கிரும்பா அப்படிங்கிற அபாய எச்சரிக்கை எல்லாமே கொடுக்கப்படுது. ஆனால் இந்த பனிப்பாறைகள் உருகுவதனாலும் இல்லை இந்த மாதிரி பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது உருகுறதுனாலையும் நமக்கு என்ன பாதிப்புகள்? கடல் நீருடைய மட்டம் மட்டும் உயர்வது அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. முதல் விஷயம், ஏன்ஷியன்ட் வைரஸ் அப்படிங்கிறது வெளியில வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 50,000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 13 வகை வைரஸை இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 13 வகை வைரஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, நிறைய வகை வைரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. 2013 ஒரு விஞ்ஞானி ஒரு வைரஸை கண்டுபிடிக்கிறார். இதே இடத்துல இதே இந்த பெர்மாஃப்ரோஸ்ட்ல தான் கண்டுபிடிக்கிறார். அதே நபர் தான், அதே நபருடைய குழு தான் 2022 மறுபடியும் ஒரு 50,000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வைரஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ 2013 அவர் கண்டுபிடிச்சது 30,000 வருடங்களுக்கு முந்தைய வைரஸ். இப்போது அவர் கண்டுபிடித்திருப்பது 50,000 வருடங்களுக்கு முந்தைய வைரஸ்.
30,000 50,000 அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஆழமா பெர்மாஃப்ரோஸ்ட் எடுத்து தோண்டி பார்த்து அதுல வைரஸ் இருக்கான்னு பார்த்தா ஒருவேளை 70,000 வருடங்களுக்கு முன்னாடி 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் எல்லாம் இனிமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதுலே ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த வைரஸ் இப்போதும் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறது தான். அது பேத்தஜன்ஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு உயிரினத்துக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கிறது, அவ்வளோ ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த வைரஸை அவங்க ஜோம்பி வைரஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஜோம்பினா செத்து இருக்கும் ஆனா உயிருடன் இருக்கும், நடக்கும் ஆனா உயிர் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜோம்பி வைரஸ்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, உண்மையாகவே நாமெல்லாம் ஜோம்பியா மாறிடுமா அப்படிங்கிற வேறொரு காணொலியும் பதிவு பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ சைபீரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட 30,000 வருடங்களுக்கு முந்தைய வைரஸை ஓவர் கம் பண்ற அளவுக்கு இப்போ புதுசா மறுபடியும் 50,000, எக்ஸாக்டா சொல்ல போனா 48,500 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வைரஸை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொன்னதுனால, ஏன்னா எல்லா செய்தி ஊடகங்களிலுமே ஒரு போஸ்ட் கார்டு சைஸ்ல ஜோம்பி வைரஸை கண்டுபிடிச்சிட்டாங்களாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. ஆனா இந்த ஜோம்பி வைரஸ் மட்டும் பிரச்சனை கிடையாது, இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா இந்த வைரஸை பற்றி படிக்கணும், அந்த வைரஸ் எப்படி அட்டாக் ஆகிருந்துச்சு, அது எப்படி பரவி இருந்தது, அதை அழிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டடி பண்ணணும். ஒரு கொரோனா வைரஸ் வந்ததுக்கு இன்றைக்கும் நம்மளால் சரியான தடுப்பூசியை எப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியலை. இப்படி நிறைய விஷயங்கள் இப்போது இருக்கும் விஞ்ஞானத்தால் கூட கண்டுபிடிக்காத முடியாத நிலைமை இருக்கும்போது பல ஆயிரம் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வைரஸை எப்படி நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரணும். ஸோ வைரஸ் ஒரு பெரிய பிரச்சனை தான். அடுத்ததா இந்த மாதிரி பனிப்பாறைகள் உருகுவதனாலும் பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது உருகுவதனாலையும் என்ன நடக்கும்னா, இந்த பனிப்பாறைகளில் சிக்கி இருக்கக்கூடிய வாயுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, மீத்தேனாக இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், இதுவும் இந்த என்விரான்மெண்ட்டில் அப்படியே கலக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் இந்த என்விரான்மெண்ட் என்ன செய்யும், சூடுபடுத்த ஆரம்பிக்கும். ஸோ பனிப்பாறைகள் உருகுவதே இந்த மாதிரி கேஸ்லாம் இருக்கிறதுனால தான். அதனால தான் COP27 கொண்டு வந்து யாரும் இந்த மாதிரி மீத்தேன் கால்நடைகள்லாம் வளர்க்கக்கூடாது, இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலவிதமான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி கேஸ் இருக்கிறதுனால தான் உருகிறதுலேருந்தும் கேஸ் வெளியில் வரும், எகெயின் அது உருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு சைக்கிளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் கேஸ் வரப்போகுது. இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கதிர் இயக்கம் என்பது தான். இரண்டாவது உலகப்போர் முடிஞ்சிருச்சு, அதன் பிறகு ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்துருப்பாங்க, அணு ஆயுத சோதனை செஞ்சு பார்த்துருப்பாங்க, இப்படி பல விதமான ஏவுகணைகள் எல்லாமே செஞ்சு பார்த்துருப்பாங்க, சோதனைகள் பல செஞ்சு பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு நியூக்ளியர் வேஸ்ட், நிறைய நியூக்ளியர் வேஸ்ட்லாம் எங்கேயாவது கொண்டு கொட்டியிருப்பாங்க. இதையெல்லாம் இந்த ஐஸ் கட்டிக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லாட்டி இந்த பெர்மாஃப்ரோஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பெர்மாஃப்ரோஸ்ட்டுக்குள்ளே இல்லாட்டினாலும் கண்டிப்பாக பனிப்பாறைகளில் நிறைய இருக்குது. ஸோ பனிப்பாறைகள் உருக இதே மாதிரி கதிர் இயக்கம் ரேடியேஷன் லீக் வருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறது. மூணாவது பிரச்சனை. நாலாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் அது உலோகங்களை எடுப்பதற்கு இல்லை பலவிதமான கெமிக்கல் ப்ராடக்டை உற்பத்தி செய்வதற்கு இல்லாட்டி பலவிதமான கெமிக்கலை பயன்படுத்தி சில விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த கெமிக்கல்ஸ்லாம் எப்படியோ இந்த அண்டார்டிகா வழியெல்லாம் போய் அங்கே என்ன செஞ்சுருக்கோம், ஃப்ரீஸ் ஆகி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் உருக சாதாரண நீரில் பரவி இல்லாட்டி கலந்து அதை என்ன செய்ய ஆரம்பிக்கும், மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக மாற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற 4 முக்கியமான பிரச்சனைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறதுலாம் கிட்டத்தட்ட 10 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்மாஃப்ரோஸ்ட். ஸோ 10 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் அங்கே ஆக்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆக்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்திலேயே பெரிய சைஸ் வைரஸ் அப்படிங்கிறத இதே மாதிரி பெர்மாஃப்ரோஸ்ட்லேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. இப்படி பல விஷயங்கள் இந்த பெர்மாஃப்ரோஸ்ட் அதில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஐயா ராசாக்களா, இந்த விஞ்ஞானிகளே நீங்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் சரி, பயோ வெப்பனாகவோ இல்லாட்டி இந்த பயோ வெப்பனை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளுக்கோ இந்த மாதிரி வைரஸ் அதனுடைய ஜீனோம் ஸ்டடிஸை கொடுத்துடாதீங்க, பயமாக இருக்குது. ஏன்னா இப்போதும் கூட இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து மனிதர்கள் மீண்டு வரவில்லை. நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கொரோனா வைரஸ் டாட்டா பாபாய் நான் வந்துட்டேன் நீ போயிடுறா ராசா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ இந்த ஜோம்பி வைரஸ் வந்து டாட்டா பாய் பாய் கொடுக்குதான் கொரோனா வைரஸுக்கு. செமையான ட்ரோல் தான். ஆனால் இதனுடைய சீரியஸ்னஸை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சீரியஸாக படிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ மனிதர்கள் எல்லாத்துக்கும் தயாராக வேண்டும். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் பெர்மாஃப்ரோஸ்ட் மற்றும் கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் உருகுவதனால் வரக்கூடிய பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஜோம்பி வைரஸ் அப்படிங்கிறது 2022 மட்டும் கிடையாதுங்க, 2014 2003 அப்படின்னு சொல்லி பல காலகட்டங்களில் ஒவ்வொரு வைரஸாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் இதற்கு ஒரு எண்ட் கார்டு இருக்கா, இல்லை ஒட்டு மொத்தமாக விஞ்ஞானிகள் இப்படிலாம் கண்டுபிடிச்சு இந்த எர்த்துக்கே ஒரு எண்ட் கார்டு போட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.
பார்க்கிற வரைக்கும் நம்ம இருப்போமா அப்படிங்கிறதையும் பார்த்து விடலாம். ஸோ ஓவராலாக இந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் பயத்தை தந்திருந்தாலும் இதெல்லாம் நடக்கும், நடக்காமல் எங்கேயுமே போகாது. பயந்தாலும் சரி, ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு மனசு படபடன்னு இருக்கே, தெரியலனாலும் மனசு படபடம் தான் இருக்கும், இல்லாட்டி இதெல்லாம் நடந்து தான் தீரும். இதை நம்ம இப்போ தெரிந்து கொண்டோம் என்றால் ஓகே இப்படிலாம் பிரச்சனைகள் வரலாம், அடுத்தா நம்ம என்ன செய்யலாம், நம்ம குழந்தைகளுக்கு என்ன படிப்பு கொடுக்கலாம், அந்த படிப்பு வழியாக இதை எப்படி நம்ம தடுக்கலாம், நம்மளால் தடுக்க முடியல, நம்ம அந்த படிப்பை படிக்கலை, ஆனால் நம்முடைய குழந்தைகளால் இதை ஏதாவது செய்ய முடியும். கண்டிப்பாக ஒரு அழிவு இருந்துச்சுன்னா அந்த அழிவை தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை மனிதர்களால் ஏற்படுத்த முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக தான் இந்த செய்திகள்லாம் இங்கே பகிரப்படுகிறதே தவிர பயம் காட்டுவதற்கு கிடையாது. ஒரு எச்சரிக்கை கிடைத்தால்தான் அதுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அப்படி ஒரு எச்சரிக்கை பதிவு மட்டுமே இது. உங்களுக்கு மட்டும் இந்த எச்சரிக்கை கிடைத்தால் போதுமா? எல்லாருக்கும் பகிர வேண்டாமா? யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறட்டுமே. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.